மிஸ்டர் நடராஜன், இன்னைக்கு ஃபைனல் வெர்டிக்ட்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சஸ்பெக்ட் விசாரிக்கணும்னு சொல்றீங்க? எஸ் யுவர் ஆனர். 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதான் நம்ம சட்டத்தோட அடிப்படை. அதை பாதுகாக்கணும்னா காவல்துறை எல்லா கோணத்திலையும் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கணும். இந்த கொலையை செஞ்சிருக்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஆராய்ஞ்சு பார்த்திருக்கணும். அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை எதிரா இருந்ததால என் கட்சிக்காரர் அருண் தான் குற்றவாளின்னு காவல்துறை முடிவு பண்ணிட்டாங்க. அரசு தரப்பும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். யுவர் ஆனர், விசாரணை சரியா நடக்கலன்னு சொல்லி மிஸ்டர் நடராஜன் நீதிமன்றத்தை குழப்ப பார்க்கறாரு. கொலைக்கான மோட்டிவ், சாட்சி, ஆதாரம் எல்லாமே காவல்துறையால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கும் மேல கொலை செஞ்ச கூலிப்படையே சாட்சி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அருண் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தீனன்னு ஒருத்தர் அங்க பின்னாடியே போயிருக்காரு. போலீஸ் ஏன் அவரை விசாரிக்கல? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மிஸ்டர் நடராஜன் கேட்டதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா மிஸ்டர் பிபி? யுவர் ஆனர், அருணுக்கு அப்புறம் யார் வேணாலும் போயிருக்கலாம். ஆனா அருண் தான் பணம் கொடுத்து செய்ய சொன்னார்னு கூலிப்படையே சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்களை ஏன் விசாரிக்கணும்? கொலை நடந்து 4 நாளைக்கு அப்புறம் தான் கூலிப்படையினர் சரணடைஞ்சிருக்காங்க. அந்த 4 நாளைக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேற யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி வந்துட்டு போனாங்கன்னு இத பத்தி எல்லாம் காவல்துறை விசாரிச்சிருக்கணும். ஆனா போலீஸ் விசாரணையில தீனன்கிற நபர் வந்து போனதை பத்தியோ அவரை விசாரிச்சதை பத்தியோ எந்த தகவலும் இல்ல. காவல்துறை அவரை ஏன் சாய்ஸ்ல விட்டுட்டாங்கன்னு தான் நான் கேக்குறேன். யுவர் ஆனர், தேவையில்லாத கேள்வியை கேட்டு வழக்க திசை திருப்பி கோர்ட்டுடைய நேரத்தை மிஸ்டர் நடராஜன் வீணடிச்சுக்கிட்டு இருக்காரு. அருணுக்கு அப்புறம் தீனன்கிறவர் அந்த வீட்டுக்கு போனதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். கொலை நடந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருந்த சிசிடிவி கேமரால யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து போனாங்கன்றது மொத்தமா பதிவாயிருக்கு. அந்த ஃபுட்டேஜோட வீடியோ கிளிப் எல்லாம் இந்த பென்டிரைவ்ல இருக்கு. கணம் கோட்டார் அவர்கள் இதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.